வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் டிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு அதுக்கப்புறம் புதுச்சேரி இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கான கட் ஆஃப் ஃபைனல் கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக இதில் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அடுத்ததான் இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இப்போ பார்ட் ஏ பார்ட் பின்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு என்ன மீனிங்னு தெரியாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்களோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கும். எந்த ஃபோர்ஸில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே ஒரு சிலருக்கு இன்னும் டவுட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க, சந்துரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்ததான் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களோட ஸ்கோர் என்ன, வேறு எதுவும் ஃபீட்பேக் இருந்தால் ஃபீட்பேக், இது எல்லாமே சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் நம்ம யூடியூப்பில் படிச்சிருந்தாலும் நீங்களும் சந்துரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா நம்ம யூடியூப்லேயே மேக்ஸிமம் சிலபஸ் கொடுத்துருந்தோம், ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாஸ் ஆயிருந்தாலுமே நீங்களுமே சந்துரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ நீங்களுமே உங்களோட டீட்டெயில்ஸ் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் எத்தனை பேர் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு 300-400 பேருக்கு மேலே செலக்ட் ஆகிருப்பீங்க. என்கிட்ட லிஸ்ட் இருக்குது, நானே செக் பண்ணனாலும் பண்ணலாம். பட் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. செலக்ட் ஆகாதவங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். இன்னொரு 1.5 மாதத்தில் இன்னொரு எக்ஸாம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நல்ல மார்க் தான் எடுத்திருக்கீங்க. அதனால் நீங்கள் இன்னும் இருக்கக்கூடிய இந்த 40-50 நாளை நல்லா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் அடுத்ததில் ரொம்ப நல்ல மார்க் எடுத்து உங்களோட ட்ரீம் போஸ்ட்டே உங்களால் வாங்க முடியும். அதனால் யாரும் சோர்ந்து போயிட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் இந்த மாதிரி ஒரு 4 பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். இதில் ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் அந்த ரைட் அப்னு இருக்குதுல்ல, ஃபைனல் ரிசல்ட் ரைட் அப், இதில் கட் ஆஃப் டீட்டெயில் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் இருக்கும். வேற ஒரு சில பாயிண்ட்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக லிஸ்ட் 3, இது பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்கான லிஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் மேல் கேண்டிடேட், நீங்கள் இந்த கட் ஆஃப்க்கு மேலே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோர்ஸில் செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களோட நேம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் செக் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது ஃபீமேல் லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் செக் பண்ணுங்க. ஒரு சிலர் நல்ல மார்க் எடுத்திருந்தும் அவங்களோட நேம் இந்த 2 லிஸ்ட்லையும் வராமல் இருக்கும். ஸோ அவங்க வித்ஹெல்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வித்ஹெல்டில் இருக்கவங்க இந்த லிஸ்ட்டில் செக் பண்ணுங்க. ஸோ வித்ஹெல்டில் இருந்தால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஜாயினிங் ஆகிறதுக்கு லேட் ஆகுமே தவிர மற்றபடி நீங்கள் செலெக்ஷன் ஆனது கன்ஃபார்ம் தான். ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 1 வருஷத்துக்கிட்ட கூட ஆகலாம். பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஜிடியுமே நீங்கள் நல்லாவே அட்டன் பண்ணுங்க. ஆனால் இதில் உங்களோட செலெக்ஷன் கன்ஃபார்ம் தான். நீங்கள் இதில் பயப்பட வேண்டாம். நீங்கள் வீட்லேயுமே சொல்லிடுங்க கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட் ரைட் அப் பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டோட்டலாக ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு மேல் ஃபீமேலுக்கு, அதில் எவ்வளோ பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் லிஸ்ட் 1ல் 4818 ஃபீமேல் கேண்டிடேட்ஸோட நேம் இருக்கும். அவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் 2ல் 38,603 மேல் கேண்டிடேட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக வித்ஹெல்டில் ஒரு 845 பேர் இருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. இதில் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இவங்களே இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு, ரிசர்வ் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஒரு சில வேக்கன்சி ஃபில் ஆகலை, அதுக்கப்புறம் ஒரு சிலர் செலக்ட் ஆனவங்க ஜாயின் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்து இருக்கவங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஃபில் ஆகாத வேக்கன்சிஸ், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாதவங்களோட வேக்கன்சி எல்லாமே அடுத்த ஜிடிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்குள்ள அந்த வேக்கன்சியோட இந்த வேக்கன்சியை சேர்த்துருவாங்க. அதனால வெயிட்டிங் லிஸ்ட்லாம் கிடையாது, இன்னொரு ரிசல்ட்லாம் வராது. இதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம் அடுத்த ஜிடிக்கான ரிசல்ட் தான் வரும். இதில் வேற எந்த ப்ராசஸும் இருக்காது, ஜாயினிங் ஆர்டர் மட்டும்தான் வரும். ஸோ ஜாயினிங் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்குமே ஜாயினிங் ஆர்டரில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறது நான் 1 by 1 கொடுக்குறேன். மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ள எல்லா ஃபோர்ஸுக்குமே ஜாயினிங் ஆர்டர் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீமேலுக்கு இப்போ எஸ்எஸ்எஃப் ஃபோர்ஸுக்கு ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப். ஸோ அதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் தமிழ்நாட்டுக்கான ஃபீமேலுக்கான கட் ஆஃப். ஸோ இதில் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன்.
அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோர்ஸுக்குமே கொடுத்துருக்கேன். இதில் நான் வந்து மினிமம் கட் ஆஃப் என்னவோ அதை மட்டும் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபீமேலில் எஸ்சிக்கு வந்து 65.66095 அப்படிங்கிறதா மினிமம் கட் ஆஃப். இது ஐடிபிபிக்கு வச்சிருக்காங்க. இந்த மார்க்குக்கு மேலே நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் வந்து லிஸ்ட்டில் வந்து தெளிவாக உங்களோட பேரை வந்து செக் பண்ணுங்கள். அடுத்து எஸ்டிக்கு வந்து வேகன்சி கிடையாது. ஓபிசிலேயுமே வந்து 79.488 இதுவுமே வந்து ஐடிபிபிக்கு தான். இடபிள்யூஎஸ்க்கு வந்து சிஎஸ்எஃப்ல கம்மியான கட் ஆஃப். அதாவது இடபிள்யூஎஸ்ல வந்து ஃபுல் வேகன்சியுமே வந்து ஃபில் ஆகலை. சிஎஸ்எஃப்ல தான் செலக்ட் ஆனவங்க எல்லாரும் செலக்ட் ஆயிருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் எல்லாருமே செலக்டட் தான். அதில் யாருமே வந்து ரிஜெக்ட் ஆகலை. ஓகே, ஸோ இதில் வந்து 42.38 வந்து கட் ஆஃப். ஓகே, அதுக்கப்புறம் யூஆருக்கு வந்து அதுலேயுமே ஐடிபிபியில் தான் கம்மியான கட் ஆஃப் 81.789 வந்து இருந்திருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மார்க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களோட நேம் வந்து லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்ல மட்டும் 73.03 கட் ஆஃப் வந்து இருந்திருக்கு. மற்றதுலாம் வந்து ஃபில் ஆகவே இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து மேல் கேண்டிடேட்கான ஆல் இண்டியா கட் ஆஃப். இது வந்து எஸ்எஸ்எஃப் ஃபோர்ஸுக்கானது. இதுவுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் கொடுத்துருக்கேன், எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியாக்காக. பின்னால் வர்றவங்க எஸ்எஸ்எஃப் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது ரொம்ப ஹையாக தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கான மேல் கட் ஆஃப். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே ஐடிபிபியில் தான் கம்மியான கட் ஆஃப் இருந்திருக்கு. 78.266 வந்து இருந்திருக்கு. ரொம்ப அதிகம்தான், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான கட் ஆஃப் தான். பட் இதுலேயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் அந்த வேகன்சி ஃபில் ஆயிருக்குது. ஸோ நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, அதுதான் மீனிங். ஓகே, அடுத்ததாக வந்து எஸ்டி. ஸோ எஸ்டிக்குமே வந்து 74.66 வந்து மினிமம் கட் ஆஃப். இதுவுமே ஐடிபிபியில் தான் இருந்திருக்கு. ஓபிசிக்கு வந்து பிஎஸ்எஃப்ல மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு 89.9554 இருந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மார்க்குக்கு மேலே எடுத்த ஓபிசி கேண்டிடேட் எல்லாருமே வந்து செலக்ட் ஆயிருப்பீங்க. அடுத்து இடபிள்யூஎஸ்ல வந்து 42.76651. ஸோ இடபிள்யூஎஸ் அப்படின்னாலே வந்து எல்லாருமே தான் செலக்ட் ஆயிருப்பீங்க. அதில் வந்து ஃபுல் வேகன்சியுமே ஃபில் ஆயிருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இடபிள்யூஎஸ்ல அப்ளை பண்ணவங்க இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்த எல்லாருமே வந்து செலக்ட் ஆயிருப்பீங்க. ஓகே, அடுத்து பிஎஸ்எஃப்ல தான் வந்து யூஆருக்கான கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்திருக்கு 87.74610. ஸோ இதில் வந்து நிறைய பேர் அடுத்து டார்கெட் பண்ணுறது வந்து சிஎஸ்எஃபாக தான் இருக்கும். ஸோ சிஎஸ்எஃப்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இந்த வேகன்சிக்கு எவ்வளோன்னா அடுத்த வருஷம், அதாவது அடுத்த ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொஞ்சம் கம்மி. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து இப்போ இதில் மிஸ் பண்ணவங்க வந்து இன்னும் நல்ல மார்க் எடுப்பாங்க. அதனால இன்னும் கட் ஆஃப் அதிகமாகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பாண்டிச்சேரிக்கான கட் ஆஃப். ஓகே, இப்போ பாண்டிச்சேரியில் மேல்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ரைஃபிளில் யூஆருக்கு வந்து 73.37. அதே மாதிரி பிஎஸ்எஃப்ல இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 40 மார்க் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப்ல ஓபிசிக்கு வந்து 50 இருக்குது. பிஎஸ்எஃப் யூஆருக்கு வந்து 48 இருக்குது. அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப் ஓபிசிக்கு வந்து 61.52 இருக்குது. சிஎஸ்எஃப் யூஆருக்கு வந்து 58.18 இருக்குது. அடுத்ததாக வந்து சிஆர்பிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 50, யூஆருக்கு வந்து 62, ஐடிபிபியில் ஓபிசிக்கு 52, எஸ்எஸ்பியில் யூஆருக்கு வந்து 48. மற்றதுலலாம் வந்து வேகன்சி இல்லை, அப்படி இல்லைன்னா அந்த வேகன்சி ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு இந்த ஜீனா என்னன்னு சொல்லி டவுட் இருக்கும். தமிழ்நாட்டிலையுமே ஜீன் தான் இருந்திருக்கும், பாண்டிச்சேரியிலையும் ஜீன் தான் இருக்கும். இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்ல இருக்கிறவங்க, அதாவது ஜென்ரல் ஏரியாவில் இருக்கிறவங்க. ஓகே, அது இதுலேயே வந்து 3 விதமாக இருக்குது. ஜென்ரல், பார்டர் ஏரியா, அதுக்கப்புறம் நக்சல் அஃபெக்டட் ஏரியா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வந்து வெறும் ஜென்ரல் மட்டும்தான். கேரளாவில் ஒரு சில ஏரியாவில் வந்து நக்சல் அஃபெக்டட் ஏரியாலாம் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு தனி கட் ஆஃப் இருக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டவுட்டாக நிறைய பேர் வந்து கேட்பீங்க, அதனால நான் வந்து சொல்கிறேன். ஓகே, மற்றபடி இதை நீங்கள் பார்க்குறனால எந்த சேஞ்சும் வரப்போகிறது கிடையாது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறனால. ஓகே, ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டெமோ மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து மேல்கான லிஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து ரோல் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், ஃபாதர் நேம் இருக்கும். கேட்டகரி 1ங்கிறது நீங்கள் அப்ளை பண்ண கேட்டகரி. ஓகே, இதில் வந்து கேட்டகரி என்னென்னு அப்படிங்க நான் பின்னால் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து இதுதான் அந்த ஃபேஸ், அதாவது ஜிங்கிறது வந்து ஜென்ரல். ஓகே, ஜென்ரல் ஸ்டேட்ல இருக்காங்க. பினா பார்டர் ஸ்டேட்ல. ஓகே, அந்த மாதிரி. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஜி தான் இருக்கும். அடுத்ததான் நீங்கள் எந்த ஸ்டேட்ல செலக்ட் ஆயிருக்கீங்க கூடிய அந்த ஸ்டேட் கோட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் செலக்ட் ஆனீங்க, நீங்கள் அப்ளை பண்ணது ஓபிசியா இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து யூஆர்ல கூட செலக்ட் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் எந்த கேட்டகரியில் செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ண கேட்டகரி, நீங்கள் செலக்ட் ஆன கேட்டகரி,
அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக உங்களுக்கு என்ன போஸ்ட் வந்து அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பி சின்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நான் வந்து பின்னால் சொல்கிறேன். அடுத்து ஆல் இண்டியா லெவலில் உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபோர்ஸ் கோட் வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருந்தாங்கல்ல. ஏனா பிஎஸ்எஃப், பினா சிஎஸ்எஃப், சினா சிஆர்பிஎஃப், டினா எஸ்எஸ்பி, இனா ஐடிபிபி, எஃப்னா அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், ஹெச்னா எஸ்எஸ்எஃப். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் நேமுக்கு ஆப்போசிட்டில் என்ன கோட் இருக்குதோ அதை இதோட கம்பேர் பண்ணி நீங்கள் எந்த ஃபோர்ஸில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கேட்டகரி கோடு. ஸோ இதில் வந்து ஓபிசிக்குனா 6, யூஆருக்குனா 9, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 3, அதே மாதிரி எஸ்டிக்கு 2, எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 0. இதுதான் வந்து கேட்டகரி கோடு. அதாவது ரிசல்ட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ண கேட்டகரி கோடு இது, அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆன கேட்டகரி கோடு இது. இதெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இதெல்லாம் என்னன்னு ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்ட் ஏ பார்ட் பினா என்ன, அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் இருக்கும். அது அந்த ரிசல்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நோட் பண்ணலை, பட் அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஏ வந்து ஜிகேவாக இருக்கலாம், பார்ட் பி வந்து மேக்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து எடுத்திருப்பாங்க. இல்லைன்னா பார்ட்டியில ரெண்டு சப்ஜெக்டை சேர்த்து எடுத்திருப்பாங்க. அப்படி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ 2 பேர் இல்லைன்னா 3 பேர், 2க்கு மேற்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மார்க் எடுத்திருக்காங்க, ஒரே கேட்டகரி. இப்போ அவங்கள இருந்து ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே, இந்த கட் ஆஃபை நான் வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது சும்மா தான். இந்த மாதிரி எப்போவாதான் இந்த கட் ஆஃப் வந்து தேவைப்படும். ஓகே, அடுத்து டேட் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா, இப்போ இந்த கட் ஆஃப் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 124.390551 ஒரு கட் ஆஃப் இருக்குது. இந்த மார்க் ஒருத்தருடைய மார்க்கா இருக்கும். இந்த கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த கேட்டகரியில இந்த ஃபோர்ஸ்ல கடைசியா செலக்ட் ஆனவரோட மார்க். அதுதான் கட் ஆஃப் மார்க்னு இருக்கும். ஓகே, அந்த கடைசியா செலக்ட் ஆன பர்சன் ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை இதுல கொடுத்துருப்பாங்க. பட் இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு ரீசனும் கிடையாது. இது சும்மா தான். ஓகே, பட் இதை வச்சு நீங்க வந்து எதுவுமே யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு முக்கியமானது. கடைசியாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 காலமும் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா அதனால உங்களோட ரிசல்ட் அஃபெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ மறுபடியும் செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் இந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து தெளிவாக செக் பண்ணி பாருங்க. ஓகே, சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மொபைலில் பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லேப்டாப் கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக சர்ச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிடிஎஃப்ல. அந்த சர்ச்சுங்கிற ஆப்ஷன்ல உங்களோட ரோல் நம்பர் இல்லைனா நேம் இல்லைனா ஃபாதர் நேம் ஏதாச்சும் ஒன்றை கொடுத்து சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பெரிய பிடிஎஃப் நிறைய பேஜஸ் இருக்கும். நீங்க கொடுத்த அடுத்த செகண்டெல்லாம் உங்களோட நேம் வராது. ஒரு 1 மினிட் கிட்ட, ஒரு 60 செகண்ட் கிட்ட வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் வரலனா தான் நீங்க வந்து இதில் செலக்ட் ஆகலன்னு அர்த்தம். அதனால கொஞ்சம் பொறுமையா செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் இது வரைக்கும் நான் 2-3 ரிசல்ட் பார்த்துருக்கேன். நிறைய பேர் செலக்ட் ஆனவங்களே என்னோட நேம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் செலக்ட் ஆயிருக்கேனே தெரியும். ஏன்னா அவங்க சர்ச் கொடுத்துருப்பாங்க, உடனே வந்திருக்காது. பட் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, அவங்களோட நேம் இருக்குதுன்னா கண்டிப்பா ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்து வந்துடும். நீங்க சர்ச் கொடுத்துட்டு பாருங்க. ஏன்னா மேனுவலா கூட இந்த ரோல் நம்பர் வந்து நியூமெரிக்கல் வைஸ் தான் இருக்கும். அதாவது நியூமெரிக்கல் ஆர்டர்ல தான் இருக்கும். 1 2 3 4 அப்படிங்கக்கூடிய ஆர்டர்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ல கீழே போங்க. நீங்க வந்து உங்களோட நம்பர் எங்க வந்திருக்கோ அது வரைக்கும் கீழே போய் கூட மேனுவலா கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட். இதுல வந்து ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஜாயினிங் ஆர்டர் வர்றப்ப நான் வந்து கொடுக்குறேன். ஜென்ரலாக ஒரு ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்டாக இருந்தீங்க, நம்ம யூடியூப்ல படிச்சிருந்தாலும் சரி, நம்ம கோர்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, நம்ம ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ரிசல்ட் வந்த உடனே செலெக்ஷன் ஆன உடனே எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட் இத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி நானுமே வந்து சந்தோஷப்படுவேன். அதனால மறக்காம வந்து நீங்கள் நம்மளுடைய ஆப்பில் சேட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கேட்டிருந்த டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.